ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எங்கள் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாக்லேட் கஸ்டர்ட் புட்டிங். எங்கள் சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா எங்களோட எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது செய்கிறதுக்கு மேரிகோல்டு பிஸ்கெட்டு ஒரு 15 எடுத்திருக்கேன். இதை மிக்சியில் நல்லா பட்டு போல் திரித்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த மிக்ஸில் ஒரு 50 கிராம் பட்டர் சேர்க்க போகிறேன். இது நீங்கள் ஏற்கனவே மெல்ட் பண்ணி வச்சுருந்தாலும் சரி, இல்லைனா ரூம் டெம்பரேச்சரில் இருந்தாலும் நல்லாயிருக்கும். இந்த பிஸ்கெட் தூளையும் பட்டரையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு பவுலில் இப்படி நல்லா திக்காக செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த புட்டிங் இதை எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். 1/2 லிட்டர் பாலில் 5 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், நல்லா கவனிங்க, டேபிள் ஸ்பூன் 5 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், 3 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் ஒரு 100 ml கண்டென்ஸ்ட் மில்க் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்படி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ரெடி பண்ணி வச்ச மிக்ஸை ஸ்டவ்வில் சிம்மில் வச்சு காய்ச்சிக்கணும். நல்லா கைவிடாமல் இதை இப்படி கிண்டிக்கிட்டே வாங்க. அப்போ தான் இந்த மாதிரி கெட்டியாக ஒரு மிக்ஸ் மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிக்கலாம். நம்ம ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருக்கிற பிஸ்கெட் பவுலில் இப்போ ரெடி பண்ண இந்த புட்டிங் மிக்ஸை மேலே ஒரு லேயர் மாதிரி ஊற்றி வச்சுடுங்க. இப்போது இந்த மிக்ஸை ஃப்ரிட்ஜில் ஒரு 30 நிமிஷம் போல் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம புட்டிங் இப்படியே சாப்பிட்றதுக்கும் ரெடி தான், சாப்பிட்டாலும் சூப்பராக தான் இருக்கும். பட் சாக்லேட் சேர்த்தோன்னா டேஸ்ட் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இப்போ ஒரு பார் சாக்லேட் எடுத்திருக்கேன். இதில் லைட்டாக சூடு பண்ண விப்டு க்ரீமை கொஞ்சம் ஊற்றி விடுறேன். இப்போது இந்த சூட்லேயே இந்த சாக்லேட் பீஸ் எல்லாம் மெல்ட் ஆகிடும். அது அப்படியே கலந்து விட்டிங்கன்னா ஒரு சாக்லேட் சாஸ் மாதிரி வரும் பாருங்கள். ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்ச புட்டிங் பவுலில் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த சாக்லேட் சாஸை மேலே ஊற்றி விட்டுறலாம். இது அப்படியே நம்ம இப்போ எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். வச்சுட்டு ஒரு 2 hours வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வெளியில் வச்சுருக்கோம். இந்த சாக்லேட் கஸ்டர்ட் புட்டிங் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குல்ல. இது கிட்ஸுக்கும் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க அதை எவ்வளோ விரும்பி சாப்பிட்றாங்க உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த டிஷ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.